ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டோட நம்மளோட முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டா மட்டும்தான் இருக்க போகுது. அதாவது மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவான வகையில தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. பார்த்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்ச விஷயத்த மேம்படுத்திக்கோங்க. ஓகே, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நாம இங்க யாரையும் பங்கு சந்தையில ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றத ஊக்குவிக்கவே இல்லை. இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரிஜிஸ்டர் பண்ண அட்வைசரி கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப நாம எல்லாம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத பண்றோம். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நாம ஏன் சூஸ் பண்ணோம், நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத உங்களுக்குள்ளேயே ஒரு கொஷினா கேட்டுக்கோங்க. மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்றதுக்கு ஏகப்பட்ட செக்மெண்ட் இருக்கு. ஈக்விட்டி இருக்கு, கமாடிட்டி ட்ரேடிங் இருக்கு, பாண்ட் ட்ரேடிங் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ செக்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நாம ஏன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்றத சூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட எதிர்பார்ப்புலாம் என்ன மாதிரி இருக்கு? ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அங்க ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்றத மேக் பண்றதுக்கு நீங்க 6 மணி நேரமும் மார்க்கெட்ல உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே ஒரு எஃப்&ஓ மார்க்கெட்ல வெறும் 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாயை கூட ஒரு 10 நிமிஷத்துல உங்களால எடுக்க முடியும். இது ஈக்விட்டி மார்க்கெட்ல அந்த 500 ரூபாய் எடுக்கிறதே பெரிய விஷயம். 500 ரூபாய் ஒரு நாளைக்கு எடுத்தீங்க அப்படின்னாலும் அதை ஒவ்வொரு நாளும் எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. கரெக்டுங்களா? ஆனா எஃப்&ஓ மார்க்கெட்ல அதை ஈஸியா பண்ண முடியும். அந்த ஈஸியா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தாலதான் நாம எல்லாம் இது ஈஸியான வழி, இங்க நம்மளால ஈஸியா பணம் பண்ணிட முடியும் அப்படின்றதால இதை சூஸ் பண்றோம். ஆனா எது ஈஸின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எப்போ நமக்கு ஈஸி ஆகும் அப்படின்னா நாம அதே விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதுதான். ஓகேவா? இப்போ உங்க கையில ஒரு சிமெண்ட் மூட்டையை தூக்கிட்டு உங்க கையில கொடுத்துட்டு ஒரு 10 அடி தூரம் நடந்து போங்க அப்படின்னு சொன்னா உங்களால கண்டிப்பா முடியாது. எல்லாராலையும் கண்டிப்பா முடியாது. ஆனா அந்த சிமெண்ட் மூட்டையை மட்டும் தூக்குறதே வேலையா வச்சிருக்கவங்களால அது ஒரு மூட்டை இல்ல 2 மூட்டையை கூட தூக்கிட்டு அவங்க அசால்ட்டா நடந்து போவாங்க. இதுதான் ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறதுக்கு உண்டான டிஃபரெண்ட். இத நீங்க புரிஞ்சுகிட்டு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்க கத்துக்கிட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாவே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அந்த பெட்டர் ரிசல்ட்டுக்கு இந்த வீடியோ ஒரு அடிப்படையா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத முழு வீடியோவும் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முழு வீடியோவும் பாருங்க. அரையும் குறையுமா பார்த்துட்டு இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு நல்ல விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு மார்க்கெட்டை நாம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பைரி டேல மார்க்கெட் எப்படி முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னாதான் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். நீங்க வெறும்னே பை செல் பண்றதுனால மார்க்கெட் மூவ் ஆகுது, இல்ல செல்லர் செல் பண்றதுனால மார்க்கெட் மூவ் ஆகுது இப்படின்னு மட்டுமே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை கத்துக்க முடியாது. இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ஒரு அல்காரிதமா கிரியேட் பண்ணியாச்சு. இந்த அல்காரிதத்துல என்ன இருக்கு அப்படின்னா கால் சைடு தனியாவும் புட் சைடு தனியாவும் பிரிச்சுட்டாங்க. நடுவுல ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் போட்டி நடக்குது. அந்த போட்டியோட ரிசல்ட் அப்படின்றது தான் மார்க்கெட் முடியிற இடம். அந்த போட்டி எதுக்காக நடக்குது அப்படின்னா நடுவுல இருக்க இந்த ஸ்ட்ரைக்குக்காக தான்.
இந்த ஸ்ட்ரைக்கை யார் வின் பண்றாங்க அப்படின்றதுலதான் இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்னா இங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் இருக்கு. நிப்டியை பொறுத்தவரை நமக்கு ஸ்ட்ரைக் டிஃபரெண்ட் 50 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயுமே காலும் புட்டும் போட்டி போட போறாங்க. போட்டியை ஜெயிக்கிறவங்க அவங்க அந்த ஸ்ட்ரைக்கை சொந்தமாக்கிக்க போறாங்க. ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஆப்பனண்ட்டை வின் பண்றதுதான். இப்ப 26,000 காலுக்கு ஆப்பனண்ட் 26,000 புட்டு தான். இந்த காலோட எல்டிபியை விட புட்டோட எல்டிபி அதிகமா மாறுச்சு அப்படின்னா கால் காலோட எல்டிபியை விட புட்டோட எல்டிபி அதிகமா மாறுச்சு அப்படின்னா இந்த புட்டு காலை வின் பண்றான் அப்படின்னா மார்க்கெட்டை இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே முடிச்சாகணும். இப்படின்றதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இததான் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட் இருக்கிறது 26,328. ஆனா ஏடிஎம் ஸ்ட்ரைக்குன்னு இங்க ஆப்ஷன் செயின் காமிக்கிறது 26,200ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ கிளிச்சு மேபி இந்த ரிஃப்ரெஷ்ல மாறுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இப்பயும் மாறல. ஓகே, தெளிவா இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யாரோட எல்டிபி அதிகமோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தம். காலோட எல்டிபி அதிகமா இருந்தது அப்படின்னா மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல போய் முடிப்பாங்க. புட்டோட எல்டிபி அதிகமா இருந்ததுன்னா மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே போய் முடிப்பாங்க. இந்த லாஜிக் எப்படி வேலை செய்யுது? இதுதான் நான் சொல்றது. நடக்குதா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையான்னு அடுத்தடுத்த எக்ஸ்பெரில நீங்க செக் பண்ணுங்க. நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு கடைசியா ஒரு எக்ஸ்பெரி முடிஞ்சது என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 30 நமக்கு ஒரு எக்ஸ்பெரி முடிஞ்சிருந்தது நிப்டியை பொறுத்தவரையும். அந்த எக்ஸ்பெரியில என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு தேதி ஜனவரி 3, டிசம்பர் 30 என்ன நடந்திருந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்குதான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதை எப்படி வாங்கணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். விருப்பம் இருக்கிறவங்க எக்ஸல வாங்கிக்கோங்க. இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு 30 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ 30 எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. அந்த 30 என்ன நடந்திருந்தது அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த நாளோட பவு காப்பியை டவுன்லோட் பண்ண போறேன். 2025 30/12 மாத்தி போடுறேன். 2025 12/30 டேட்டை மென்ஷன் பண்ணிட்டேன். மென்ஷன் பண்ணிட்டு பவு காப்பியை டவுன்லோட் பண்றேன். ஓகே, நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்க டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிட்டு கிளிக் பண்ணும்போது அந்த நாளோட பவு காப்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டா டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். இந்த ஃபைல்ல இருந்து நமக்கு என்ன தேவை? ட்ரேடிங் டே 30/12. ஓகே, அந்த நாளோட ஃபைல் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. நான் ஃபில்டர் போட்டுக்கிறேன். ஃபில்டரை போட்டுக்கிட்டு நாம நிஃப்டியை பத்தி இப்போ பார்ப்போம். நிஃப்டியை நிஃப்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். நிஃப்டியை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பைரி டே நமக்கு 30 டிசம்பர் 2025. ஓகே, 30 டிசம்பர் அந்த ஒரு நாளோட டேட்டாவை எடுத்துட்டு A1 அந்த செல்லுல இப்போ வச்சிருக்கேன். வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் இந்த 2 பட்டனையும் சேர்த்து அமுக்கிட்டு ரைட் ஏரோ அதை அமுக்குறேன். அதே ஷிஃப்ட் ஏரோ கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் அமுக்கிட்டு டவுன் ஏரோ, ரைட் ஏரோ அமுக்குனேன், அப்புறம் டவுன் ஏரோ அமுக்குனேன். இப்போ மொத்தத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலையும் சிஎம் கிளிக் பண்ணி அப்படியே A1 நம்ம இங்க பேஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் கொடுத்துருக்கோம். இங்க வந்து நான் பேஸ்ட் பண்றேன்.
பேஸ்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நிஃப்டியை தான் பண்ண போறீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஸ்ட்ரைக் டிஃபரண்ட் என்ன 50 அப்படின்றது இருக்கு. நீங்க இப்போ பேங்க் நிஃப்டியை பார்க்க போறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் டிஃபரண்ட் 100 அப்படின்னு சொல்லி இங்க அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டியை தான் பார்க்க போறோம் அப்படின்னா 50. இங்க பேஸ்ட் இயர்ல நாம பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிட்டு டைரக்டா ஆப்ஷன் செயின் அங்க போயிட வேண்டியதுதான். இங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு இந்த பவு காப்பில என்னெல்லாம் டேட்டாஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் இருக்கும், எல்டிபி இருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம் இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த ஐவி, பிட் குவான்டிட்டி, ஆஸ் குவான்டிட்டி இந்த விஷயங்கள்லாம் பவு காப்பில கொடுக்க மாட்டாங்க. ஸோ பவு காப்பில என்ன இருக்கோ அந்த விஷயங்கள் இங்கே உங்களுக்கு நம்ம எக்ஸல்ல வந்துடும். இந்த ஆப்ஷன் செயின் அந்த ஃபார்மட்லயே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த நாள்ல அந்த எக்ஸ்பைரி டேல என்ன நடந்திருக்கு? இப்போ நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு நாள் வேணுனாலும் இங்க நீங்க டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நாளோட பவு காப்பி கிடைச்சிரும். அங்க நாம காமிச்ச மாதிரியே ஃபில்டர் அப்படின்றத அப்ளை பண்ணிட்டு இங்க எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாளோட ஆப்ஷன் செயின் உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஜூம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது போதுமானதா இருக்கும். ஓகே, இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்படின்றது அன்னைக்கு 25,939 அப்படின்ற பிரைஸ்ல இருந்திருக்கு. நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் 939 அப்படின்னா 950 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழையும் 900 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலையும் முடிஞ்சிருக்காங்க. அப்ப இங்க எப்படி இருந்திருக்கணும்? 900ல காலோட பிரைஸ் அதிகமா இருந்திருக்கணும். இருக்கிறானா அப்படின்றத பாருங்க. 900 ஸ்ட்ரைக்கு, அதுல 38 ரூபாய் இருக்கு. புட்டு 5 பைசா. இவங்க ரெண்டு பேரோட டிஃபரெண்ட் யார் அதிகம் அப்படின்னு பார்த்தா கால் தான். இது மார்க்கெட் இங்க முடிஞ்சிருக்கனால இதுதானே நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க யோசிப்பீங்க இப்ப பார்க்கும்போது. அடுத்தடுத்து நான் சொல்ற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்ப 950 அப்படின்ற ஸ்ட்ரைக்ல யாரோட பிரைஸ் அதிகமா இருக்கு? புட்டோட பிரைஸ் தான் அதிகம். புட்டு 11 ரூபாய், கால் 5 பைசா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? யாரோட பிரைஸ் அதிகமோ அவங்க அந்த ஸ்ட்ரைக்கு சொந்தமாக்கிக்க போறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க எல்லா ஸ்ட்ரைக்லையும் பாத்தீங்க அப்படின்னா புட்டோட பிரைஸ் அதிகமா இருக்க போகுது. இந்த 900க்கு பின்னாடி இருக்க எல்லா ஸ்ட்ரைக்லையும் பாத்தீங்க அப்படின்னா காலோட பிரைஸ் அதிகமா இருக்க போகுது. இப்படிதான் நடக்க போகுது. இப்போ இதை தாண்டி இந்த 25,939 அப்படின்ற பிரைஸ் எப்படி வந்தது? ஸ்பாட்டை எப்படி இங்க எடுத்துட்டு வந்து முடிச்சாங்க அப்படின்றத நீங்க கேட்டு பாருங்க. நாம அதுக்கு சார்ட்டுக்கு போயிடுவோம். சார்ட்ல போய் என்ன பார்ப்போம் அப்படின்னா 30/12 அன்னைக்கு எக்ஸ்பைரி டேல மார்க்கெட் எங்க முடிஞ்சிருந்தது? இது 1ஆம் தேதி, இது 31, இது 30. 30 டிசம்பரோட சார்ட் இதுதான். இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் 30 டிசம்பர். இப்போ நான் இங்க போட்டிருக்கிறது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில். அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. நான் கர்சரை அந்த கேண்டில்ல வச்சதுக்கு அப்புறம் இதுதான் லாஸ்ட் கேண்டில். அந்த லாஸ்ட் கேண்டிலோட க்ளோஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. 25,970 இருக்கு. 25,970 லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். சரி, நான் இதை ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூட மாத்துறேன். எங்கேயோ வந்து விட்டது. 15 நிமிஷம் கேண்டில்ல பாருங்க. 30 டிசம்பர் அவனும் 970 அப்படின்னு தான் காமிக்கிறான். ஆனா நீங்க ஒரு டே சார்ட் அப்படின்னு சொல்லி மாத்துறீங்க அப்படின்னா அவன் காமிக்கிற விஷயம் நமக்கு இங்க நம்மளோட எக்ஸல்ல என்ன நடந்திருந்ததோ அதுதான். 31, இது 30. 30 டிசம்பர் எங்க முடிஞ்சிருக்கான்னு காமிக்கிறான். 25,938 அந்த பிரைஸ்ல முடிஞ்சிருக்கிறதா காமிக்கிறான். 38.5
85. நம்ம எக்ஸல் என்ன காமிக்குது? 39 அப்படின்னு சொல்லி காமிக்குது. 39 அப்படின்னு ஏன் காமிக்கிறான்? நம்பர். ஓகேவா? 25,938.85. எக்ஸாக்டா மார்க்கெட்டு அந்த பிரைஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இங்க சார்ட்ல கடைசியா காமிக்கிற 5 நிமிஷம் கேண்டில் ஏன் 970 அப்படின்னு சொல்லி காமிக்குது? டே சார்ட்டை மாத்தினா ஏன் 930 அப்படின்னு சொல்லி காமிக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். என்எஸ்சில சொல்ற வழக்கம் என்ன அப்படின்னா 3 மணில இருந்து 3:30 வரையும் நடக்கிற ட்ரேடிங்கோட ஆவரேஜ் பிரைஸ் தான் அந்த செட்டில்மெண்ட் பிரைஸ், அந்த க்ளோசிங் பிரைஸ். இந்த விஷயத்த நாம பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த 938 அப்படின்ற பிரைஸ் எத்தனை மணிக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இங்க மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இந்த 970 தான் லாஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங், அதாவது 3:30, அந்த 3:30 டைமோட க்ளோசிங். இந்த 938 அப்படின்ற பிரைஸ் எப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா 3:30க்கு அப்புறமா தான். டைம் 3:30 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றதே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இங்க பிரீமியத்தோட பிரைஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 3:30க்கு அப்புறம் மூவ்மெண்டே இருக்காது. இந்த மூவ்மெண்டே இல்லாத பிரைஸ் 3:30க்கு அப்புறம் ஸ்பாட் எங்க முடிய போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு முன்னமே கொடுக்கும். இங்க காலோட பிரைஸ் என்னவா இருந்தாலும் அதை ஸ்ட்ரைக்கு கூட ஆட் பண்ணுங்க. புட்டோட பிரைஸ் என்னவா இருந்தாலும் அதை ஸ்ட்ரைக்கு கூட மைனஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஸ்பாட் இப்போ எங்க முடிய போகுது அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பிரைஸ் மேட்சிங் அப்படின்றது லைவ் மார்க்கெட்லயே நடக்க செய்யும். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல மொமெண்டம் அப்படின்றதே கிரியேட் ஆகும். அதாவது நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வச்சு ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாக்குறீங்க, இல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்டை பாக்குறீங்க, இல்ல சிம்பிளா ஒரு ஸ்பாட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கோடு போட்டிருப்பீங்க. மார்க்கெட் இங்க இருக்கும், இங்க இருந்து இறங்கி வரும், இந்த கோட்ல சப்போர்ட் எடுத்து திரும்பும் அப்படின்றத உங்க எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த இடத்துல இருக்கணுமா, திரும்பணுமா, திரும்ப கூடாதா அப்படின்றது இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற பிரீமியம் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லும். இந்த பிரீமியம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தானே இப்படி மேட்ச் ஆக போகுது. இந்த 25,900 இந்த காலோட பிரைஸ் 38 ரூபாய், இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரைஸ் வந்துருச்சு, இதெல்லாம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தானே மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இத ஒவ்வொரு நாளும் இந்த பிரைஸை மேட்ச் பண்ணுவாங்க. இந்த பிரைஸை எப்படி மேட்ச் பண்ணுவாங்க? இங்க இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க யாரோட பிரைஸ் அதிகமோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தம். யாரோட பிரைஸ் அதிகமோ அவங்களுக்கு உண்டான டிஃபரண்ட் தான் முக்கியம். இப்ப அந்த டிஃபரண்ட் என்னவோ அந்த டிஃபரண்ட் தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த முடிஞ்ச எக்ஸ்பைரியை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? கரெக்டான பிரைஸ் உங்களுக்கு கால்குலேட் ஆயிடும். ஆனா இப்ப லைவ்ல இப்போ கரண்டா இந்த ஆப்ஷன் செயின்ல இருக்கிற பிரைஸ், நீங்க கால்லயும் ஒரு பிரைஸ் இருக்கு, கால் சைட்லயும் பிரைஸ் இருக்கு, புட் சைட்லயும் பிரைஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன? இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல டைம் வேல்யூ அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இப்ப இந்த டைம் வேல்யூ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 ஆக போகுது. 0 ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரைஸ் மேட்சிங் தெரிஞ்சிடும். ஆனா இந்த டைம் வேல்யூ இருக்கும் போதே உங்களால எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபரண்ட் தான் முக்கியம். இந்த டிஃபரண்ட்டை நீங்க ஆட் பண்ணி பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கால்குலேஷன் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எங்க இருக்கு, அதாவது வீக் ஃபியூச்சர், சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரைஸ் எங்க இருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் அதுக்கு எக்ஸ்பைரியில என்ன நடந்திருக்கு அதுக்குண்டான கால்குலேஷனை ஒரு தடவை போட்டுடுறேன். அதுக்கு அடுத்து கரண்ட் பவு காப்பி, நேத்து முடிஞ்சிருந்த பவு காப்பியை நாம எடுத்து போட்டு பார்ப்போம். எல்லாமே எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நான் ஏன் சொல்றேன், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு
ஒரு கால்குலேட்டரை எடுத்துப்போம். இப்போ நமக்கு 26,000 26,150 இவன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்குன்னு காமிக்கிற இந்த ஸ்ட்ரைக்கே எடுத்துப்போம். இது கிளிச்சர் தான். இதுல காலோட பிரைஸ் 210, புட்டோட பிரைஸ் 16 ரூபாய். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? 210.65 இந்த காலோட பிரைஸும் புட்டோட பிரைஸும் இருக்கிற டிஃபரெண்ட்டை பார்க்க போறோம். 210.65 மைனஸ் 16.30 டிஃபரெண்ட் எவ்வளோ? 194. அப்போ இதுல யாரோட பிரைஸ் அதிகமா இருக்கா? காலோட பிரைஸ் அதிகமா இருக்கா? அப்போ என்ன பண்ணுங்க, பிளஸ் அந்த ஸ்ட்ரைக் 26,150 அந்த ஸ்ட்ரைக்கை போட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரைஸ் கிடைக்குதுங்களா? இந்த பிரைஸ் தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் இப்போ நிக்கிற இடம். ஸ்பாட் இப்போ நிக்கிற இடம் 26,328. ஆனா சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்கிற இடம் 26,334. அப்ப இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இன்னமும் ஒரு 24 பாயிண்ட் பிரீமியத்துல இருக்கு. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இன்னும் பிரீமியத்துல இருக்கு. இந்த பிரீமியம் என்ன பண்ண வாய்ப்பு? பிரீமியத்துல இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தொடர்ந்து ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு. பிரீமியத்துல இருந்தாவே ஏறிதான் ஆகணும். இப்படி இல்லாம அது தலைகீழ நடக்கும்போது ட்ரெண்ட் ரிவர்சல். இந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் புரியுமே தவிர நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சரியான வழியில நீங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும்? ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ஒரு அல்காரிதமா இருக்க போய் தான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாம் ஆட்டோமேட்டா ஜீரோ ஆகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குகளுக்கெல்லாம் அவங்களோட ரியல் வேல்யூ மட்டும் செட்டில் ஆகுது. இங்க பை செல் பண்றதால மட்டுமே மார்க்கெட் நகரல. நீங்க பை செல் பண்ணல, யாருமே பை செல் பண்ணல அப்படின்னாலும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த ஒரு விஷயம் தான் நடக்கும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நடக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நடக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. லைவ் மார்க்கெட்ல மேட்ச் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றத நீங்க எடுத்துட்டு வரணும். சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பீரியை சேஞ்ச் பண்ண வேற வேற நம்பர்ஸ் அப்படின்றது வரும். இன்னும் நீங்க எக்ஸாக்டா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்றது தான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். இங்க பாத்தீங்க அப்படின்னா 25,350 காலுக்கும் புட்டுக்கும் தான் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கு. 68 ரூபாய், 65 ரூபாய். இவங்க ரெண்டு பேர்ல எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க இருக்கு அப்படின்னு 68.40 புட்டோட பிரைஸ், காலோட பிரைஸ் 65. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் 3 ரூபாய் 40 காசு. அப்ப இங்க யாரோட பிரைஸ் அதிகம்? புட்டோட பிரைஸ் அதிகம். புட்டோட பிரைஸ் அதிகம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க. 26,350 அந்த ஸ்ட்ரைக்ல மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 26,346 அப்படின்ற பிரைஸ்ல தான் இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றது தான் சரியான கணக்கு. இதை ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்கன்னு எடுத்து போட்டு அதுல கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சரோட எல்டிபி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இதை நாம இங்க எக்ஸல்ல ஃபார்முலாவாவே நாம போட்டுருவோம். இதெல்லாம் எந்த அளவு மேட்ச் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஓகே, இதுக்கு ஃபார்முலா எப்படி போடலாம்? இஃப் ஓகே, நான் பிராக்கெட் ஒரு 2 பிராக்கெட் எடுத்துப்போம். ஓகே, இதுல நமக்கு என்ன தேவை? காலோட பிரைஸ் அதிகமா இருந்தா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் சொந்தமாக போகுது. அப்ப என்ன பண்ண போறோம்? காலோட பிரைஸ் அதிகமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. பிரைஸ் காலோட எல்டிபி, புட்டோட எல்டிபி அதிகமா அப்படின்றத செக் பண்ணு. இது அதிகம் ட்ரூவா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணு? ஓப்பன் பிராக்கெட் இந்த ஸ்ட்ரைக்கு கூட பிளஸ் பண்ணு. எதை பிளஸ் பண்ணு அப்படின்னா காலோட பிரைஸுக்கும் புட்டோட பிரைஸுக்கும் நடுவுல இருக்க டிஃப்ரெண்ட்டை பிளஸ் பண்ணு. ஓகே, இதை பண்ணு. க்ளோஸ் பிராக்கெட் இன்னொரு பிராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லையா என்ன பண்ணு? இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து மைனஸ் பண்ணு. எதை மைனஸ் பண்ணு அப்படின்னா புட்டோட பிரைஸ் அதிகமா இருக்க போது, காலோட பிரைஸ் அதிகமா இல்லை அப்படின்னா புட்டோட பிரைஸை மைனஸ் பண்ணு. ஓகே ஓகே, ஃபார்முலா நம்மளுக்கு கரெக்டா உட்காந்துருச்சு.
இதை என்ன பண்ணுவோம், அடுத்து அப்படியே எல்லாத்துலயும் போட்டு விட்டுருவோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ரைக்லும் என்ன பிரைஸ் கிடைச்சிருக்கு? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த 938 அந்த பிரைஸ் ரேஞ்சில தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் பிரைஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? எக்ஸாக்ட் வேல்யூ இங்க தெரிஞ்சிட போகுது. புரியுதுங்களா? அப்போ இதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இது எந்த அளவு ஒரு கால்குலேஷன் பேஸ்ல ஒர்க் ஆகுது. இதுல இருக்க சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்னா நாம இது கூடவே பையும் செல்லும் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு தான் அவன் செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்றத ஒண்ணு வச்சிருக்கான். செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்றத எப்போ கொடுக்குறாங்க? மார்க்கெட் 3:30க்கு முடியுது. செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்டேட் ஆகுறதே மினிமம் 6 மணிக்கு அப்புறம் தான். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்றதே அப்டேட் ஆகும். எல்லா கரெக்ஷனையும் உங்களுக்கு அங்க அவங்க பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரி, இப்ப இது முடிஞ்ச பிரைஸ நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த பிரைஸ் எல்லாம் மேட்ச் ஆயிருக்கு. லைவ்ல எக்ஸ்பைரி முடியாத ஒரு கான்ட்ராக்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இங்க நீங்க பேஸ்ட் பண்ணதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. செலக்ட் ஆகி ஜஸ்ட் டெலிட் பட்டனை மட்டும் நான் கிளிக் பண்றேன். டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எந்த எக்ஸ்பைரி இன்னைக்கு டேட் 3, நமக்கு 2ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம், 26/01 மந்த்தை போட்டாச்சு, 02 டேட்டை போட்டாச்சு. அந்த டேட்டோட பவு காப்பியை டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் என்னவோ அதுல ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாவே போதும். ஓகே, இப்போ இது 30, இதுதான் இப்போதைக்கு டவுன்லோட் ஆன ஃபைல். 26/2 அந்த டேட்டே இருக்கு. இதுலயும் நாம என்ன பண்ண போறோம், ட்ரேட் டேட் கரெக்டான டேட்டை டவுன்லோட் பண்ணிருக்கு. திரும்பியும் ஃபில்டர் அப்படின்றத போட்டுப்போம். ஃபில்டர்ல போயிட்டு நிஃப்டி அப்படின்றத சூஸ் பண்ணிப்போம். வீடியோ லென்த்தா போற மாதிரி தெரியும். கண்டிப்பா நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 ஜனவரி கரண்ட் எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ, அடுத்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரைட் ஏரோ, கண்ட்ரோல் சி இதை அமைக்கி காப்பி பண்ணியாச்சு. இங்க போய் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் செயின் அந்த பேஜுக்கு போயிடுறோம். இப்போ ஸ்பாட் இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா 26,328.55 அங்கதான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஓகே, அதே பிரைஸ் நமக்கு கரெக்டா வந்துருச்சு நம்ம எக்ஸல்லையும். இப்ப இங்க என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. நம்ம போட்ட ஃபார்முலா எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் 345, 346, 46, 46, 47, 46, 46, 48, 47 எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ். ஓகேவா? இந்த பிரீமியம் எங்க இருக்கு, ஸ்பாட் எங்க இருக்கு, ஸ்பாட் இந்த முடிய போற பிரைஸ் உங்களுக்கு 3:30க்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இவனை எங்க முடிக்க போறாங்க அப்படின்றது இங்க இருக்க பிரைஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். எண்ட் ஆஃப் டே என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர் அதாவது ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்றது தான் என்எஸ்சியோட கணக்கு. இந்த ஸ்பாட்டை எங்க முடிக்கணும் அப்படின்றது இந்த ஃபியூச்சரோட வேல்யூ. ஃபியூச்சரோட வேல்யூனா வீக் ஃபியூச்சர். நீங்க வீக் ஆப்ஷனை ட்ரேட் பண்றீங்கன்னா வீக் ஃபியூச்சர் எங்க இருக்கு, வீக் ஃபியூச்சர் அப்படின்ற செக்மெண்ட்டை தனியா என்எஸ்சில கொடுக்கல. அவங்க சொல்ற விஷயங்களே ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எப்படி க்ளோஸ் ஆகும் அப்படின்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர், ஃபியூச்சர் எங்க முடியுதோ ஃபியூச்சர் முடிகிற இடத்துக்கு தேவையான பிரைஸை தான் இந்த ஆப்ஷனுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஆனா வீக் ஃபியூச்சரே இல்லாம எப்படி ஒரு ஆப்ஷன் அப்ப க்ளோஸ் பண்ண முடியும்? அதுக்கு பின்னாடி இருக்கிறது வீக் ஃபியூச்சர் அப்படின்ற கால்குலேஷன் தான். இந்த கால்குலேஷனை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கால்குலேஷன்
ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நீங்க போடுற கோட்டுக்கு ரெண்டு பேரும் வந்தாதான் அந்த இடம் சப்போர்ட்டா மாறும். இந்த வீக் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் பிரீமியத்திலே இருக்காங்க அப்படின்னா ஸ்பாட் இந்த இடத்துல இப்படி வரும்போது ஃபியூச்சர் என்ன பண்ணும்னா அதுக்கு மேல இப்படி இருக்கும். இதுக்கு மேல இப்படி ஃபியூச்சர் இருக்கும்போது தான் ஸ்பாட் நீங்க போடுற கோட்டை தொட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி இப்படி மேல போவான். ஆனா இப்படி இல்லாம இந்த பிரீமியம் அப்படின்றது டிஸ்கவுண்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க ஸ்பாட் இப்படி வந்துரும். பிரீமியத்தோட எல்டிபி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி பிரேக் பண்ணி போக மாட்டான். இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்துருவான். நீங்க ஸ்பாட்டை மட்டும் பார்க்கும்போது இங்க ஒரு நெக்லைனை பிரேக் பண்ணியிருப்பான். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டிருப்பான், நெக்லைனை பிரேக் பண்ணியிருப்பான். பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மேல போயிடுவான்னு நீங்க நம்புவீங்க. ஆனா இங்க பிரீமியத்துல அந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது. இப்படி கீழே வந்துரும். கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இவன் மேல இவ்வளவு தூரம் போயிருப்பான், மேல இவ்வளவு தூரம் போயிட்டு கீழே இப்படி வந்து ஸ்பாட்டை சொல்றேன். கீழே வந்து உங்க ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணியிருப்பான். உடனே அதுக்கு பின்னாடி இருக்க பேர் என்ன பண்ணிடுவாங்க? ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. இது ஃபேக்கா இல்லையா அப்படின்றதே இந்த பிரீமியம் சொல்லும். இந்த பிரீமியம் காலுக்கும் புட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் எல்லாமே. இந்த டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு ஸ்பாட் பிரீமியத்துல இருக்கா டிஸ்கவுண்ட்ல இருக்கா இப்படின்ற விஷயத்த சொல்லும். இதை தாண்டி நீங்க கரெக்டான ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பாட்டோட எல்டிபியும் பிரீமியத்தோட எல்டிபியும் நாம இங்க மேட்ச் பண்ணிட்டோம். இதை தாண்டி ஸ்பாட்ல என்ன இருக்க போகுது? ஸ்பாட்ல ஹை அப்படின்றது இருக்க போகுது, லோ அப்படின்றது இருக்க போகுது. இப்போ வீக்லி ஃபியூச்சர் அப்படின்றதுலயும் நீங்க கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஹை அப்படின்றத செலக்ட் பண்ணலாம், லோ அப்படின்றத செலக்ட் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸ்பாட் முதல் நாளோட ஹை அப்படின்றது ஒண்ணு வச்சிருப்பான், லைவ் மார்க்கெட் முதல் நாளோட லோ அப்படின்றத ஒண்ணு வச்சிருப்பான். இந்த வீக்லி ஃபியூச்சர் லைவ் மார்க்கெட்ல அவன் முதல் நாள்ல ஒரு ஹை வச்சிருப்பான் பாத்தீங்களா? அந்த ஹைய பிரேக் பண்றானா இல்லையா? அந்த ஹைய அவன் பிரேக் பண்ணாதான் ஸ்பாட் இங்க முதல் நாளோட ஹைய பிரேக் பண்ணாலும் அது வேலிடா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரிவர்சலுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கும். ஸ்பாட் ஹைய பிரேக் பண்ண மாதிரி தெரியும், பிரேக் பண்ண மாதிரி தெரிஞ்சு திரும்ப உள்ள வந்து டவுன் சைட் போக ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் ஏன் நடக்கு, எதுக்கு நடக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் இதுதான். ஓகேவா? நீங்க நிறைய டைம் பார்த்திருப்பீங்க, இந்த ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல முதல் நாளோட ஹை முதல் நாளோட லோ அப்படின்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா போய் முதல் நாளோட ஹைல ரிஜெக்ட் ஆகுற மாதிரி தெரியும். ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வந்துட்டான். நீங்க என்ன நினைப்பீங்க? இப்ப கால் ஆப்ஷன் முதல் நாளோட ஹைய தாண்டி போகல, அப்போ மார்க்கெட் மேல போகிறது கஷ்டம், கீழே தான் போக போகுது. இவன் கீழே போகும்போது என்ன நடக்கும்? புட் ஆப்ஷன் ஆல்ரெடி முதல் நாளோட லோக்கு கீழே நின்றுட்டு இருப்பான். அப்ப அவன் இங்க இருந்து பர்ஃபார்ம் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி உங்களோட கணக்கா இருக்கும். ஆனா இங்க என்ன அப்படின்னா கால் புட்டு முதல் நாளோட ஹைய பிரேக் பண்றானா லோவை பிரேக் பண்றானா அப்படின்றத தாண்டி காலுக்கும் புட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருந்தது. இப்ப இந்த ஹையில கால் ரிஜெக்ட் ஆகுறான் அப்படின்னா இவன் ரிஜெக்ட் ஆகுறான். அதை தாண்டி புட்டு என்ன பண்றான்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா கால் ₹2 ஏறுறான் அப்படின்னா இந்த ₹2 புட்டு எவ்வளவு ரூபாய் இறங்குறான் அப்படின்றத பொறுத்துதான் இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், பிரீமியம் டிஸ்கவுண்ட் இப்படின்றது முடிவாகும். புரியுதுங்களா? இவன் ₹2 ஏறுறதுக்கு இவன் ₹4 இறங்கிட்டான் அப்படின்னா இவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். இவன் என்னதான் ப்ரீவியஸ் டே ஹை, நீங்க எடுத்திருக்க இந்த காலோட ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே ஹைல ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னாலும் திரும்ப இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஆனா இப்படி நடக்கல. இவன் ₹2 இறங்குறதுக்கு இவன் ₹2 ஏறுறதுக்கு இவன் ₹1 தான் இறங்குறான் அப்படின்னா இவன் இன்னும் வீக் ஆகல. இவன் ₹2 இறங்குனதுக்கு இவன் 50 காசு தான் இறங்குறான் அப்படின்னா இன்னமும் இவன் வீக் ஆகல. இவன் ஏறுற மதிப்பை விட இவன் இறங்குறது அதிகமா இருக்கணும்.
இப்படி இருந்தது அப்படின்னா தான் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ண முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த இடத்துல நடக்குது, என்ன மாதிரி டைம்ல நடக்குது? மார்க்கெட் காலையில ஓபன் பண்றான், 9:15க்கு ஓபன் பண்ண உடனே என்ன நடக்குது? டைம் ஆக 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 என்ன நடக்குது? இப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க பிரிச்சு பாத்தீங்க, மார்க்கெட்டை பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பாட் முதல் நாளோட ஹையை மட்டும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்றத தாண்டி பிரீமியமும் முதல் நாளோட ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணி அவன் சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா காலுக்கும் புட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட், இந்த டிஃப்ரெண்ட் யார் அதிகமா இருக்கணும்? கால் அதிகமா இருக்கணும். அந்த அதிகம் அதிகமாகிட்டே போகணும். இப்படின்ற மாதிரி எல்லாம் இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக் இருக்கு. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க சேர்த்து வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியா கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாவே உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி அமையும் போது மட்டும் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வீணா மார்க்கெட்டுக்குள்ள கரையாது. சரிங்களா? நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அதை எடுத்துக்கக்கூடிய அளவா தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நீங்க பில்ட் பண்ணணும் இனிஷியலா. அதுக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி தொடர்ந்து அந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத புரிஞ்சு அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் தான் ட்ரையல் பண்ணி எடுத்துட்டு போகணுமே தவிர நான் ஒரு இடத்துல பை பண்ணிட்டேன் ஹைல தான் போய் செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானது முதல்ல நம்ம புக் பண்ணி எடுத்துக்க தெரியணும். ஒரு ஸ்டாப் லாஸா இருந்தாலும் சரி, டார்கெட்டா இருந்தாலும் சரி, அதை புக் பண்ணி நீங்க பழகணும். இப்படி பழகுனீங்கன்னா மட்டும்தான் உங்க கேபிட்டல் கரையாம growth ஆகும். சரிங்களா? நாம இங்க பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நானே கண்டுபிடிச்சது அப்படின்றது கிடையாது. நான் படிச்ச இடத்துல இருந்து நான் கத்துக்கிட்டது. சரிங்களா? இதை நீங்களும் கத்துக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரையும் 100% அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க, பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி 100% எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும் எதிர்பார்க்காதீங்க. இங்க மார்க்கெட்ல இருக்க ஒரே 100% விஷயம் என்ன அப்படின்னா, அதுவும் கூட 100% அப்படின்னு சொல்ல முடியாது, 99.9% சோப்பு விளம்பரத்துல வர மாதிரி தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவோ அதுல இருந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாம் ஜீரோவா மாற போறாங்க. ரெண்டு பக்கமும் இதான் நடக்க போகுது. ஓடிஎம் ஸ்ட்ரைக் ஜீரோவா மாறிடுவாங்க. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குலாம் அவங்களோட இன்டென்சிக் வேல்யூ, ரியல் வேல்யூ மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கோ அந்த இடம் தான். சரிங்களா? அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க அப்படின்றத நீங்க ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிச்சு அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிகே எப்படி நடக்குது, டிகே நடந்ததுக்கு அப்புறம் அங்க ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கு எப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய தெளிவுபடும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டல் கழித்தல் அவ்வளவுதானே தவிர இதோட ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா அந்த கிரீக் வேல்யூவை பேஸ் பண்ணி பெரிய ஃபார்முலா சொல்லுவாங்க, பிளாக் அண்ட் சோல் மாடல். அந்த ஃபார்முலால தான் நம்ம மார்க்கெட் ஒர்க் ஆகுது. நம்ம மார்க்கெட்னு அப்படின்னு கிடையாது, சிஇபிஇ, கால் யூரோப்பியன் புட் யூரோப்பியன், இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ற வேர்ல்டுல எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் அதோட ஃபார்முலா இதுதான். இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் எடுத்து அதிக நேரம் உட்கார்றதை விட ட்ரேட் எடுக்காம அதிக நேரம் உட்கார்ந்து மார்க்கெட்டை பார்க்கணும். மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க டிஃபரெண்ட் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டோம். அப்போ லைவ் மார்க்கெட்ல இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குங்களும் ஒவ்வொரு ஹை லோ அப்படின்றத செட் பண்ணுவாங்க. இந்த ஹை லோலாம் எந்த மாதிரி அமையுது, இந்த போட்டி யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ல
போட்டியோட ரிசல்ட் தான் அவங்க ஆப்போனண்ட்டை வின் பண்றது. அப்போ போட்டி நடந்திருக்கா இல்லையா அதை உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டி எங்க நடந்திருக்கு நடக்கல இதை எப்படி பார்க்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. எல்லாமே ஹை லோ எல்டிபி ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ஒரு விஷயங்கள் தான். எங்க ஆப்ஷன்ஸ்ல அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் நமக்கு என்னென்ன பிரைஸ் இருக்கோ அதுதான் அந்த பிரைஸை பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. இதை நீங்க பார்க்கிறதுக்கு உங்களால தொடர்ந்து 6 மணி நேரம் உட்கார முடியல, உட்கார்ந்து கண்ட்ரோலா பார்க்க முடியல, பார்த்தா நான் ட்ரேட் எடுத்துடுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெர்மினல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நியாயமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெர்மினல்ல பார்க்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். டெர்மினல்ல நெஸ்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போதைக்கு ஃபயர்ஸ், ஃபின்ஏஷியா, அப்புறம் ஜெபு இந்த மாதிரி சில புரோக்கர்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த டெர்மினல் நெஸ்ட் டெர்மினலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்க சிஸ்டத்துல. இன்ஸ்டால் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்ல ஸ்பாட் வைக்கிற ஹைல இருந்து ஒரு 4-5 ஸ்ட்ரைக் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டோட லோல இருந்து ஒரு 4-5 ஸ்ட்ரைக் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக்குங்களோட ஹை லோ க்ளோஸ் எல்டிபி இதெல்லாம் தெரியற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ரெகுலர் இன்டர்வல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சு பாருங்க. எடுத்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் எப்படி நகர்ந்திருக்கு, எந்த இடத்துல யார் யாரெல்லாம் போட்டி போட்டிருக்கா, போட்டிக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு இப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை உங்களால கண்டிப்பா பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ஒரு அல்காரிதம். இங்க வெறுமனே இங்க இருக்க டேட்டாஸ் எல்லாம் இது செல்லர் செல் பண்ண இடம், இது இந்த ஸ்ட்ரைக்ல வால்யூம் அதிகமா இருக்குன்னா இங்கதான் செல்லர் செல் பண்ணிட்டு இருக்கான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்க அதிகமா இருக்கு, இல்ல சேஞ்ச்ல அதிகமா இருக்கு, இங்கெல்லாம் செல்லர் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி செல்லர் 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 செல்லரை மட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன் செயின் ஒரு அல்காரிதம். இந்த ஆப்ஷன் செயின் இந்த அல்காரிதத்தை தான் செல்லர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த அல்காரிதத்துக்கு ஏத்தபடி அவன் செல் பண்ணி ப்ராஃபிட் அப்படின்றத மேக் பண்ணிக்கிறான். நீங்க அந்த ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம செல்லரை ஃபாலோ பண்ணணுமா இல்ல அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணணுமா? செல்லரே அல்காரிதத்தை தான் ஃபாலோ பண்றான் அப்படின்னா நாம அந்த அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணி பை பண்ணோம் அப்படின்னா லாஸ் பண்ணாம நீங்க ட்ரேட் பண்ணலாங்க. மந்த் எண்ட கிரீன்ல முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாவே கிடைக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல உங்க கேபிட்டலை காப்பாத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் ப்ராஃபிட் அப்படின்றத மேக் பண்ண முடியும். ப்ராஃபிட்டை காப்பாற்றணும், கேபிட்டலை காப்பாற்றணும் அப்படின்னா அனாவசியமான என்ட்ரிகளை அவாய்ட் பண்ணணும். எந்த இடத்துல எடுக்கக்கூடாது, எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு கண்டிப்பாவே டைம் எடுக்கும். ஒரே நாள்ல எதுவுமே புரியாது. நான் சொல்லியிருக்க வகையில தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சரியான வழியில, அதாவது நான் ஃபாலோ பண்ற வழி இதை நான் சொல்லியிருக்கேன். இதை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். சரிங்களா? ஓகே, ரெண்டு வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கு. இதோட முடிச்சுப்போம். இதை தாண்டி இந்த எக்ஸல் வேணும் அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாம நம்மளோட பழைய டெலகிராம் சேனல் குரூப்பை அது சேனலா குரூப்பா அப்படின்றது கூட தெரியல, அதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். நம்மளோட புது சேனலோட லிங்க் அப்படின்றது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாகவும் நம்ம சேனலை இந்த யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே உங்களோட பேர், உங்களோட ஊர் இதை கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல இங்க இருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எக்ஸல் பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த எக்ஸலை உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்றேன். ஃப்ரீ அப்படின்றது எதுவும் கிடையாது, எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக் அப்படின்ற மாதிரி தான். நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, வீடியோஸை வாட்ச் பண்றீங்க, அதுக்கு ஒரு பிரதிபலனா தான் நான் இதை கொடுக்கறது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய், ஹாப்பி நியூ இயர்.